வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? சோ 10 மினிட்ஸ்ல நம்ம எப்படி ஈஸியா தூங்குறதா பார்க்க போறோம். சோ நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, எவ்வளவு நேரம் படுத்தாலும் எனக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. அவங்களுக்கான ஈஸியான 8 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இந்த வீடியோ இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு ஃபாலோ பண்ணாலே நீங்க தூங்கிடலாம். ஏசி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க வார்ம் வாட்டர்ல பாத் எடுத்துக்கலாம். அதுல ஷவர் இருந்துச்சுன்னா பெஸ்ட், இல்லைனாலும் கவலை இல்லை, நீங்க நார்மல் வாட்டர்ல பாத் எடுத்துக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாடி டெம்பரேச்சர் கூல் ஆயிடும். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா குயிக்கா தூங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சர் 2 டிகிரி குறைச்சாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நைட்டு குளிச்சாச்சுன்னா சில பேருக்கு தலைவலிக்கும், ஃபீவர் வரும். அவங்களாம் வந்து கவலையே பட வேண்டாம். நீங்க வந்து ஒரு நார்மல் வாக் போனாலே 10 மினிட்ஸ்க்கு போதும். ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஸ்பீடா போகக்கூடாது, நார்மல் ஸ்பீட்ல போகணும். அது அப்படி பண்ணா உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ல இருக்கும். இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னா, நீங்க எந்த ரூம்ல தூங்க போறீங்களோ அந்த ரூம் வந்து டார்க்கா இருக்கட்டும், அங்க நமக்கு லைட் ஆகல. அண்ட் நீங்க வந்து ஒரே ஒரு டைமை மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த ரூம்ல நமக்கு கிளாக் இருக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னும் தூங்கலையான்னு பார்க்கணும்னா அதனால அந்த ரூம்ல கிளாக் வேண்டாம். இப்போ நீங்க ரெகுலரா ஒரே டைம்ல தூங்க போறீங்க அப்படின்னா அந்த டைம் நம்மளோட இன்னர் கிளாக்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த டைம்ல தூக்கம் வந்துடும். இன்னர் கிளாக்னா இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு மார்னிங் 5 o'clock ஃப்ளைட்டு இல்லைன்னா ட்ரெயின் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு அலாரமே இல்லாம நீங்க வந்து எந்திரிச்சுவீங்களா, அது அலர்ட் பண்ணல, அது பேர் தான் இன்னர் கிளாக். இப்போ தேர்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தூங்குற ரூம்ல ஒரு மைல்டான ரூம் ஸ்ப்ரே அடிச்சுங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுனால மைல்டான ஸ்மெல் ஆகிடும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரீத் இருக்கும். கம்ஃபர்டபுளான ப்ரீத் இருக்கிறதுனால நம்ம பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு ஆஸ் சர்க்குலேஷன் நடந்துருக்கும். ஆஸ் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு டீப்பான ஸ்லீப் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய ஃபோர்த் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணணும். இது வந்து நான் ஸ்லீப்பிங் ஹேக்கை மட்டும் சொல்றேன், உங்களுடைய லைஃப் தான் நான் சொல்றேன். ஸோ வந்து நம்மளுக்கு நாளைக்கு கொரோனா வைரஸ் வரணும், நம்மளுக்கு நாளைக்கு டீச்சர் திட்டுவாங்களோ, ஐயோ நம்ம நாளைக்கு இந்த மாதிரி அடி வாங்கணுமோ அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண பாருங்க, தவிர அதை பத்தி யோசிச்சுமே வராதிங்க. இது வந்து நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது வேற. அதனால பாசிட்டிவாக நினைங்க. நம்ம நாளைக்கு இப்படி சால்வ் பண்ணணுமா, நம்ம நாளைக்கு இவங்கள்ட்ட பேசணுமா, நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிருமா அப்படின்ற மாதிரி யோசிங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நமக்கு எனர்ஜி கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் எப்பவுமே நம்மளுடைய ஹாப்பினஸ் ஸ்பாயில் பண்ணிட்டு பிபி வரைக்கும். அதனால ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். இப்போ நம்மளுடைய ஃபிஃப்த் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் ஸ்டோரிஸ். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு 2 pages படிக்கணும் ஒரு வீடியோ சொல்லிருப்பேன், அதே தான் நான் இப்பயும் சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்க போன்லயே லேப்டாப்ல படிக்காதீங்க. உங்களுக்கு லைட் வச்சதுனால தூக்கம் வராது. அதனால நீங்க ஒரு புக்லயே நீங்க படிங்க. அதனால உங்களுக்கு நாலேஜும் வளரும், தூக்கமும் வரும். இப்போ நம்மளோட 6th மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்டா இருக்கிறத சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட 3 hours முன்னாடி சாப்பிடுங்க. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிக்கன், மட்டன், பர்கர், பிஸா, சாண்ட்விச், இவங்களெல்லாம் தான் லோ கார்போஹைட்ரேட்டா ஃபுட்டை பார்த்து சாப்பிடுங்க நைட் டைம்ல. ஏன் அப்படி சொல்றேன்னு பாருங்கன்னா, டைஜஸ்ட் ஆகாததுனால உங்களுக்கு சரியா தூக்கம் வராது. இப்போ 7th மெத்தட் என்னன்னா, இது வந்து நான் உங்களுடைய ஃபியூச்சருக்கு சொல்றேன், உங்களுடைய குழந்தையோட ஹாப்பினஸ்க்கும் சொல்றேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆல்கஹாலையும் சிகரெட்டையும் அவாய்ட் பண்றீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய பாடியும் அதுல டேமேஜ் ஆயிரும், உங்களுடைய குழந்தையோடைய ஹாப்பினஸும் அதுல டார்க் ஆயிரும். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆல்கஹாலையும் சிகரெட்டையும் அவாய்ட் பண்றீங்க. இப்போ 8th மெத்தடான லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தூங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய பாடி ஹெல்த்தியா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க யோகாவோ எக்ஸசைஸோ பண்ணணும். இருங்க நைட் இல்லைங்க, காலையில, அதுவும் இல்லாம எம்டி ஸ்டமக் போடுங்க. இந்த 8 மெத்தட்ல ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு மறக்காம ஷேர் பண்ணுங்க.